நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரௌசரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாங்க கூகுளோட ப்ரௌசருங்க, க்ரோம் ப்ரௌசர். ஸோ அதில் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் வந்திருக்கு. அந்த செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் பார்த்துடக்கூடாது நம்ம என்ன சர்ச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் இன்காக்னிட்டோ மோட பயன்படுத்தியிருப்போம். அந்த இன்காக்னிட்டோ மோட கூட ஓப்பன் பண்ணி ஒரு சில பேர் பார்த்துருவாங்க. உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை ஒரு இடத்துல வச்சுருவீங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இவர் என்ன சர்ச் பண்ணாருன்னு தெரிஞ்சு போயிடும். பட் அந்த இன்காக்னிட்டோ மோடையே நம்ம லாக் பண்ணி வச்சுருந்தா எப்படி இருக்கும்? செமையாக இருக்கும்ல? அதுக்கு ஒரு அருமையான செட்டிங். வாங்க நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி க்ரோம் ப்ரௌசரை அப்டேட் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு, அதுக்கப்புறம் ஐ பட்டன், அதுக்கப்புறம் ஆப் டீடைல்ஸ் ஸ்டோர். ஸோ இந்த பச்சை கலர் பட்டனில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் கொடுத்துட்டு ஃபட்டாஃபட் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. இந்த பார்த்தீங்களா, லாக் இன்காக்னிட்டோ டேப்ஸ் வென் யூ லீவ் க்ரோம். ஸோ இந்த செட்டிங் புதுசாக வந்திருக்கு. ஸோ பக்கத்தில் ஒரு டாகிள் இருக்குது, இது ஆஃபில் இருக்கு. ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணும் போது உங்கள் ஃபோனில் நீங்கள் என்ன செக்யூரிட்டி கொடுத்துருந்தீங்க, பின் கொடுத்துருந்தீங்களா, ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருந்தீங்களா, ரெண்டில் ஏதாவது ஒன்றை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். நான் என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை பயன்படுத்தி நான் வெரிஃபை பண்ணுறேன். இப்போ இன்காக்னிட்டோ டேப்ஸை நான் லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்காக்னிட்டோ மோடு மூலியமாக என்ன சர்ச் பண்ணாலும் யாராலையும் அதை பார்க்க முடியாது. சப்போஸ் நான் தவறுதலாக இன்காக்னிட்டோ டேப்பை க்ளோஸ் பண்ணாமல் நான் வெளியே வந்துட்டேன், அதை யாராவது ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட அவங்களால பார்க்க முடியாது. அது கூட நான் டெமோ காட்டுறேன். பேக்கில் போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இன்காக்னிட்டோ டேப்பை நான் எனேபிள் பண்ணுறேன். நியூ இன்காக்னிட்டோ டேப் அதை நான் பண்ணிட்டேன். இப்போ முழுக்க என்னுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் இன்காக்னிட்டோ மோடில் இருக்குது. இப்போ நான் ஏதாவது ஒரு சர்ச் பண்ணுறேன், ட்ரீ இந்த மாதிரி சர்ச் பண்ணிவிட்டு ஒரு வெப் பேஜை நான் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். சரியா, வெப் பேஜை ஓப்பன் பண்ணிட்டேன். நான் இதிலேருந்து நான் வெளியே வந்துடுறேன். இப்படி இப்போ அந்த ரீசெண்டில் போயிட்டு யார் வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னுடைய ஃபோனில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கும், ஸ்டாண்டிங் லைன். அதுக்குள்ளே போய் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நான் என்ன பார்த்தேன் அப்படிங்கிறது யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா இப்படி தான் இருக்கும். அன்லாக் இன்காக்னிட்டோ இதை நான் கொடுக்குறேன். இல்லைனா சி அதர் டேப்ஸ், வேறு ஏதாவது டேப் இருந்தால் அதை நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ அன்லாக் இன்காக்னிட்டோ அதை நான் கொடுக்குறேன். கொடுக்கறதுக்கு முன்னாடி டாப் ரைட்டில் 3 டாட், இதில் 2 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் இன்காக்னிட்டோ டேப், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எதிர்த்தரப்பில் உள்ள நபர் க்ளோஸ் தான் பண்ண முடியும். அதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போனால் கூட அவரால் இதை எதுவுமே பண்ண முடியாது. உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இந்த இன்காக்னிட்டோ டேப்பை பின்னோ ஃபிங்கர் பிரிண்ட்டோ எதையோ வச்சு நீங்கள் லாக் பண்ணியிருப்பீங்க. அதனால் யாராலையும் இதை டச் கூட பண்ண முடியாது, நெருங்க கூட முடியாது. இப்போ அன்லாக் இன்காக்னிட்டோ அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே வெரிஃபை இட்ஸ் யூ, பின்னை யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட், நான் ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணுறேன். வாவ், ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நான் என்ன பார்த்தேன் அப்படிங்கிறத நீங்கள் லாக் பண்ணதை அன்லாக் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இந்த செட்டிங் என்னுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் இல்லையா, உங்களுக்கு மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, வழக்கமாக சர்ச்சில் போயிட்டு க்ரோம்னு டைப் பண்ணுங்க, அப்புறம் கோலன் பேக்ஸ்லாஷ், அதுக்கப்புறம் ஃபிளாக்ஸ் டைப் பண்ணுங்க, சர்ச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த சர்ச் ஃபிளாகில் என்ன பண்ணுங்க, இன்காக்னிட்டோ கொடுத்தீங்கன்னா எனேபிள் டிவைஸ் ரீஅத்தன்டிகேஷன் ஃபார் இன்காக்னிட்டோ. நான் ஆல்ரெடி இதை எனேபிள் பண்ணிட்டேன். உங்கள் இதில் இது டிஃபால்ட்டாக இருக்கும். இப்படி இருக்கும். டிஃபால்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருந்தால் கீழே ரீலான்ச் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். இதை கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். அப்படியும் அது டிஸ்பிளே ஆகலைன்னா செட் பண்ணிடுங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். டாப் ரைட்டில் 3 டாட், செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. கண்டிப்பாக இந்த லாக் இன்காக்னிட்டோ டேப்ஸ் டிஸ்பிளே ஆகும். இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.